புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் வழிப்போக்கர்களுக்கு மட்டுமே பயன்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சந்தைப்பேட்டை அருகே 3,18,00,000 ரூபாயில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் 2016ஆம் ஆண்டு இறுதியில் திறக்கப்பட்டது. ஆனால் அப்போது முதலே பேருந்துகள் நிலையத்திற்குள் வந்து செல்வதில்லை. இதனால் பேருந்து நிலையம் பராமரிப்பின்றி தரைகள் பெயர்ந்து விளக்குகள் இன்றி இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது. வழிப்போக்கர்கள் மற்றும் தெருநாய்களின் ஓய்விடமாக மட்டுமே பேருந்து நிலையம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். டவுன் பஸ் மட்டும் தான் உள்ள வருது. மணப்பாறை டிப்போ அல்லது புதுக்கோட்டை டிப்போ இந்த பேருந்துகள்லாம் மப்சல் வண்டி உள்ள வருது. மதுரையில இருந்து கன்னியாகுமரியில இருந்து தூத்துக்குடியில இருந்து எல்லா பகுதியிலுமே இது சென்னை நோக்கி இருக்கக்கூடிய முக்கியமான சாலை NH-45B இருக்கு. இதுல உள்ள வர்ற வண்டி எதுவுமே விராலிமலைக்குள்ளேயும் வர்றதில்ல, இந்த பேருந்து நிலையத்தையும் பயன்படுத்துறதில்ல. பொதுமக்களுக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. திருச்சியில் இருந்து மதுரை செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் விராலிமலையில் நின்று செல்லவும் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்லவும் அதிகாரிகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் சங்கத்தினர் வலியுறுத்தி உள்ளனர்.